நம்மளுக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சார். சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. என்னன்னா வந்து எங்களோட ஹாஸ்டல்ல உப்மா தான் டெய்லி சர்வ் பண்ணுவாங்க. எங்களுக்கு உப்மா வேணான்றத நாங்க ரொம்ப கிளியரா முடிவு பண்ணிட்டு போராட்டம் பண்ணோம். அப்ப வந்து எதிர் திசையில இட்லி வேணும், தோசை வேணும், பொங்கல் வேணும் அப்படின்னு வெரைட்டியா இருக்கும்போது மெஜாரிட்டியான ஓட்டு வந்து யாருக்குமே விழல. அதனால மீண்டும் உப்மாவே ஜெயிச்சிருச்சு. எது எங்களுக்கு வேணும்ன்றத நாங்க சரியா முடிவு பண்ணாதனால மீண்டும் உப்மாவே சாப்பிட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படிதான் இருக்க போதாங்க சார். திமுகன்ற உப்மா தான் மீண்டும் மக்களை ஆள போதா? அப்படி எளிதாக தமிழகம் வீழ்ந்துவிடும், மீண்டும் இந்த நாசகாரர்களை ஆட்சியில் தமிழக மக்கள் அமர்த்துவார்கள் என்று நான் நம்பவில்லை. இன்னைக்கு அப்படிதான் தோணுது. அதற்கான சாத்தியங்களும் இருக்கிறது. தமிழக மக்கள், நான் தொடர்ந்து அறிவார்ந்த சமூகம் இது, அறிவார்ந்த வாக்காளர்கள் என்பதை நான் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டு வந்திருக்கிறேன். தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் ஒட்டு மொத்தமாக திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்து மக்கள் வெற்றி பெற வைக்கிறார்கள். அருமையாகுது. மொத்த சீட்டையும் ஜெயிச்சிட்டோமே, நல்லா இருக்குது, ரைட்டு, ஆட்சியை கலைச்சிட வேண்டியதான்னு காங்கிரஸ் கிட்ட சொல்லி எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சி விட்டுட்டு திருப்பி தேர்தல் வச்சாங்க. திருப்பி தேர்தல் வச்சா ஒரு மாதத்துக்கு முன்னாடி திமுக